டேய் பாத்தியாடி நீயா? பா, அந்த வசுந்தரா வீட்டை பாக்க பாக்க கொஞ்சம் இல்ல நிறையவே என் வயிறு எரிய தாண்டி செய்யுது. அவளுக்கு ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் இருக்குடி. உடம்பு சரியில்லை அது இதுன்னு சொன்னா நம்மளையும் சேர்த்து படாத பாடுபட வச்சா. பா, ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சது நாம. ஆனா அந்த சங்ககிரில இருந்து வந்தானே, இந்த வெளிநாட்டுல இருந்து ஒருத்தன். பாட்டி, அது சங்ககிரி இல்ல, ஹங்கேரி. ஏதோ ஒரு கிரிடி வந்தவன் இந்த களிய தின்னுட்டு உலகத்திலேயே சிறந்த சாப்பாடு இதுன்னு அக்ரிமெண்ட்ட சைன் பண்ணிட்டு போயிட்டான். அந்த கோண வாய்க்காரி எது பண்ணாலும் அவளுக்கு சாதகமாவே அமைதிரி. அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட படுத்துக்கிட்டே ஜெயிச்சிருவா போல இருக்கே. அவ ஜெயிக்கிறதுக்குன்னே பிறந்தவளா? ஏமாத்துறதுக்குன்னே பிறந்தவ. வாமினாட்சி, இப்பதான் என் வயித்தறிச்சல கொட்டிக்கிட்டு இருந்தேன். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு வசுந்தராக்கு உடம்புலயும் சரி மனசுலயும் சரி எந்த பிரச்சனையும் இல்ல. அவளை பார்த்தாலே தெரியுது. என்ன சொல்ற? ரிப்போர்ட் எல்லாம் நான் செக் பண்ணி பார்த்தேனே. அந்த மாதிரி 100 ரிப்போர்ட் நான் ரெடி பண்ணட்டுமா? சொல்லுங்க, வேணுமா? அப்போ இதெல்லாம் பொய்யுங்கறியா? பொய்ன்னு நான் சும்மா சொல்லல, கடைஞ்செடுத்த அக்மார்க் பொய். ஏன்னா பிரெயின் டியூமர் இருக்கிறவங்களோட முகத்தை பார்த்தாலே மனசளவுல அவங்களுக்கு இருக்கிற பாதிப்பு நல்லாவே தெரியும். உடம்பு காட்டி கொடுக்கலனா மனசு காட்டி கொடுத்துரும், மனசு காட்டி கொடுக்கலனா உடம்பு காட்டி கொடுத்துரும். ஆனா வசுந்தராவோட விஷயத்துல இது ரெண்டுமே கண்டிப்பா நடக்கல. அவ ரொம்ப இயல்பா இருக்கா. இவ்ளோ இயல்பா ஒருத்தங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வசீகரா உன் நெஞ்சு நிக்க, உன் பொன்மடியில் தூங்கினால் போதும் அதே கணம் நீ கண்ணுறங்க. என்ன ஆட்டம் ஆடுற பாத்தியா? பாத்தியா, ஆடின காலும் பாடின வாயும் நிக்காதுன்னு சும்மா அவ சொன்னாங்க. இந்த கோண வாய்க்காரி என்ன ஆட்டம் போடுற பாத்தியா? நான் சொல்லல, இதுதான் நிஜம். அவ நல்லா நடிச்சு நம்ம எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கா. வசீகரா என் நெஞ்சு நிக்க, என் நெஞ்சு நிக்க. அம்மா, வாமா என் கூட வந்து டான்ஸ் ஆடுமா, நம்ம ஒரு வீடியோ பண்ணலாம். எனக்கு உள்ள 1008 வேலை இருக்கு. ஐயோம்மா, வேலையோட வேலையா இதையும் செய்யுமா. பொண்ணு ஆசையா கூப்பிடுறேன்ல. என்னடி திடீர்னு டான்ஸ் எல்லாம்? என்னாலதான் அவ்வளவு பெரிய அக்ரிமெண்ட் சைன் ஆச்சுன்னு அர்ஜுன் சரி சொல்லிட்டாருமா. அந்த சந்தோஷத்தை தான் கொண்டாடிட்டு இருக்கேன். ப்ளீஸ் ஆடுமா, வா. ஐயோ, என் கூட வேணாம் சேர்ந்து பாடு. வசீகரா. பாத்தியா, நான் சொல்லல, பிரெயின் டியூமர் இருக்கிறவங்க யாராவது இப்படி டான்ஸ் ஆடுவாங்களா? எவ்வளவு கவலையா இருப்பாங்க. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, வேற வழி இல்ல. இத காமிக்க வேண்டிய இடத்துல காமிச்சே தெரியணும். யாரு, டாக்டர் கிட்டயா? இல்ல, என் மாமியார் கிட்ட. மாமியார் கிட்டயா? ஆமா. நேர்ல இவ அடிக்கிற கூத்தெல்லாம் பார்த்துட்டு கிழிச்சு தொங்க விடுறதுல நொந்து நூலாகி அவ கதை கந்தல் ஆகணும். என்னடி பண்ண போறா இவ? பாப்போம். ஐயோ, பிளேன்ல போனானா பெரிய சாமி, கார்ல போனானா கருப்பு சாமி. அடியே, காஞ்சிபுரம் சேலையை கட்டிக்கிட்டு கம்முன்னு இருந்தாளா கமலா, சின்னானப்பட்டி சேலையை கட்டிக்கிட்டு சிலுத்திட்டு போனாளா ஷீலா. அப்பப்பா, இந்த பக்கம் கடைசி ஆசன் களி கிண்ட சொல்ற, அந்த பக்கம் தையா தக்கான்னு குதிக்கிறா. பாட்டி, இன்னைக்கு அந்த பஸ்ஸுவ உண்டு இல்லன்னு பண்ணணும் பாட்டி. ஆமாண்டி ஆமாண்டி. அவளுக்கு ஒண்ணுமே இல்ல, சும்மா பில்டப் கொடுத்து நடிக்கிறா. வாங்க அத்தை கிட்ட சொல்லலாம். அத்தை. என்னம்மா, எல்லாருமா சேர்ந்து வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? அத்தை, அது வந்து என்னாச்சு மீனாட்சி, சொல்லு. வசுந்தரா அக்காக்கு உடம்பு சரியில்லை, ஃபிக்ஸ் மாதிரி கை கால்லாம் இழுக்குது. உடனே நீங்க கொஞ்சம் வந்து பாருங்க அத்தை. மூளை நரம்பெல்லாம் பட்டு பட்டுன்னு வெடிச்சிரும் போல இருக்கே. எந்த நேரத்திலயும் மூக்குல ரத்தம் வரலாம். ஐயோ, அர்ஜுனுக்கும் ஆனந்துக்கும் போன் போட்டு உடனே வர சொல்லுங்க. சமாளிங்கடி. அத்தை, அவங்க ஆபீஸ் வேலையில பிஸியா இருக்காங்க. நீங்க வந்து முதல்ல பாருங்க. நீங்க வந்து ஆறுதலா 4 வார்த்தை பேசினா வசு அக்கா தைரியமா இருப்பாங்க. ஏய், நீ பாட்டுக்கு மூமன்றதா எப்படி? ஏதாவது சொல்லு, அப்பதான் அதை நம்பும். அத்தை,
பாவம் வசு, நீங்க வந்து கொஞ்சம் ஆறுதல் சொல்லுங்க அத்தை. என்னம்மா மீனாட்சி, அவளை நான் பார்த்து ஆறுதல் சொன்னா எப்படிம்மா ஃபிக்ஸ் நிக்கும்? நீ முதல்ல டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. அதெல்லாம் சரி. முதல்ல நீங்க வந்து அவங்கள பாருங்க, அப்புறம் என்ன பண்ணலாம்னு நம்ம யோசிக்கலாம். வாங்க அத்தை போலாம். சரி வாங்க போலாம். வாங்க அத்தை. இன்னைக்கு அந்த ஆட்டக்காரி மொத்தமா தொலைஞ்சா. ஏன் வைத்திய கலங்க வைக்கிற, நான் உனக்கு மொத்தமா ஆப்பு வைக்கிறேன். நீ ஐயோ 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 ஐயோ, என் பேத்தி மொத்தமா புட்டுக்குவா போல இருக்கே. ஐயோ, ஓவரா நடிக்காத. ஏய், உன் மாமியார் நிதானமா வீல் சேரை ஓட்டிக்கிட்டு வரதுக்குள்ள அவ வேலையே முடிச்சிருவாடி. வீல் சேரை நகர்த்தி விடு போ. அடியே ஆட்டக்காரி பஸ்ஸு, எங்கிட்ட ஆட்டம் காட்டுற? இனியோட ஆட்டம் க்ளோஸ். ஐயோ ஐயோ ஐயோ, இந்த ஃபிட்ஸ் வந்துச்சுன்னா வாயில மூக்குல காதுலலாம் ரத்தம் வருமாமே. நான் வளர்த்த பொண்ணு இப்படியா போனோம்? உலக மகா நடிப்புடைய சாமி. அம்மா, உன் மடியிலேயே என் உயிர் போகணுமா? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது வசு, நீ நல்லா ஆயிடுவ. அப்படி ஏதாச்சும் ஆனாலும் கூட அடுத்த ஜென்மத்திலயும் நீ எனக்கு மகளா பிறக்கணும். உன்னை உள்ளங்கையில வச்சு நான் தாங்குவேன். மொகர கட்ட, நீயே ஒரு சீக்காளி. உன்னையே என் தம்பி வச்சு தாங்கு தாங்குன்னு தாங்குறான். நீ இவள தாங்க போறியாக்கும்? ஏண்டி இனியா, இவ நாம ஒண்ணு நினைச்சு வந்தா இவ பிளேட்டையே டோட்டலா மாத்திட்டாளேடி. ஆமா பாட்டி, இவ ஆடின ஆட்டத்தை காமிச்சு மாட்டி விடலான்னு பார்த்து அத்தைய கூட்டிட்டு வந்தா இவ ஒரு சீன் போட்டுட்டு இருக்கா. இனியா, மீனாட்சி, நீங்க 2 பேரும் என் குடும்பத்துக்கு பொருத்தமான நல்ல மருமகளுங்க. சரியான நேரத்துல என்னை இங்க அழைச்சிட்டு வந்திருக்கீங்க. ஆமா அத்தை. வசு, வாங்கம்மா. இருக்கட்டும். மேடம், ஏய் வசு, உட்காருமா, உட்காரு. இங்க இல்ல பாரு, மேடம், நீ பரவாயில்ல. உட்காரு வசு, நான் தான் சொல்றேன்ல. உட்காரு. உட்காருமா. என்னம்மா, ஃபிக்ஸ் வந்துருச்சா? ரொம்ப முடியலையாமா? ஆமா மேடம். தில்லானா மோகனாம்பல் பத்மினி மாதிரி அப்படியே தலையாட்டுறாளே, அப்படியே வாயிலேயே இடிக்கணும். ஃபிட்ஸ் இப்பதாம்மா நின்னுச்சு, அதான் படுக்க வச்சு 10 போட்டு விட்டேன். ஏண்டி இனியா, நம்ம பிளான் எல்லாமே வரிசையா சொதப்புதே. ஆமா பாட்டி, நாம தான் சொதப்புறோம்னு மீனாட்சி கிட்ட பிளான் கேட்டா அவள மாதிரியே இருக்க அவ பிளானும். என்னாச்சுக்கா? அங்க போய் கேளு. வந்துட்டான். துளசி, இப்போ பரவாயில்ல மேடம். துளசி என்னாச்சு? வசூடமா நல்லா தானே இருந்துச்சு. ஆமாங்க, அவ நல்லாதான் இருந்தா. திடீர்னு தலைவலி வந்துருச்சுங்க. நீங்க முதல்ல வாங்க சாப்பிடலாம். தலையில பத்தெல்லாம் போட்டிருக்கேம்மா. அது ஒண்ணு இல்லைங்க, சின்ன தலைவலி தானே. நீங்க வாங்க சாப்பிடலாம், வாங்க வாங்க. இத பாரு வசு, நீ எதுக்கும் கவலைப்படாத. உனக்கு ஒண்ணும் ஆகாது. நாங்க உன்னை விட்டுட மாட்டோம். எப்படியாவது காப்பாத்திருவோம், சரியா? என்னையவா மாட்டி விட பாத்தீங்க? இப்படி தப்பிச்சேன்னு பாத்தீங்களா? இந்த வசுவை யாருன்னு நினைச்சீங்க? இனிமே தெரியும். வாங்க வாங்க வாங்கன்னு சொல்றல, ஏங்க அங்க வந்து அப்படி கத்துறீங்க? கத்தாம என்னடி பண்றது? எதுக்கு வசுவுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவளை படுக்க வச்சிருக்கீங்க? அவளுக்கு தான் ஒண்ணும் இல்ல. எல்லாரும் அவளை வந்து பாத்துட்டு இருக்காங்க. இப்ப என்னதான் நடக்குது இங்க? அதெல்லாம் ஒண்ணு நடக்கலங்க. நீங்க டென்ஷன் ஆகாம இருங்க. என்ன டென்ஷன் ஆகாதீங்கங்கிற? இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிற உரிமை எனக்கு இல்லையா? ஐயோ, உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குங்க. அதுக்காக நீங்க இப்படி டென்ஷன் ஆகுறீங்க.
அது பீடா பீடா சாப்பிடுறீங்களா? உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல? இத பாரு, வர வர இந்த பீடாவை கொடுத்து என்னை ஆஃப் பண்றதே உனக்கு வேலையா போச்சு. முதல்ல இங்க என்ன நடக்குது அத சொல்லு எனக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அது வந்து அர்ஜுன் தம்பி இனியாவை கல்யாணம் பண்ணிக்கிறத தடுக்கணும்னா வசுக்கு உடம்பு சரியில்லைங்கிற மாதிரி வசு நம்ப வச்சு ஏதோ நாடகம் ஆடிட்டு இருக்கா. இந்த மாதிரி சொன்னா தானே அர்ஜுன் தம்பி அவன் மேல அன்பா இருப்பாரு. அத வச்சு இனியாவோட கல்யாணத்தை நடக்க விடாம பண்ணிடலான்னு அவன் நினைக்கிறான். பாவம். அதுக்கு தாங்க இந்த பில்டப் எல்லாம். என்னது பில்டப்பா? இந்த பாரு, எனக்கு பொய் சொல்றது பிடிக்காது. என்ன சேர்ந்தவங்க பொய் சொல்றது எனக்கு பிடிக்காது. அதுவும் நீ என் பொண்டாட்டி, அவ என் பொண்ணு, எல்லாரும் பொய் சொல்றீங்க. நான் அவங்க கிட்ட போய் சொல்லியே எதுக்கு இப்படி அவசரப்படுறீங்க? உங்களுக்காக களி எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். களியா? அது பாட்டுக்கு இருக்கட்டும், நான் போய் உண்மையை சொல்லிட்டு வரேன், அப்புறம் சாப்பிடுவோம். அந்த நாட்டுக்கோழி குழம்பு அதுவும் இருக்குங்க. வாடை வருதா பாருங்க. வாடை எல்லாம் வருது, இருந்தாலும் நான் போய் உண்மையை சொல்லிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு லெக் பீஸும் இருக்கு, அதுவும் எடுத்துட்டு வந்திருக்கேன். கொண்டு வரட்டுமா? லெக் பீஸா? அது சரி, நீ இவ்வளவு சொல்ற, இருந்தாலும் நான் உண்மையை சொல்லிட்டு வந்து சாப்பிடுறேன். கண்டிப்பாங்க. லெக் பீஸா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா போய் உண்மையை சொல்லுங்க. எனக்காகங்க. ப்ளீஸுங்க ப்ளீஸுங்க ப்ளீஸுங்க. உனக்காக பரவாயில்ல. சரி சரி, சீக்கிரம் எடுத்துட்டு வா. நான் சீக்கிரம் போகணும், இல்லைன்னா அவங்க போயிடுவாங்க. அப்பாடா, இப்பதாங்க உங்க கூட 20 வருஷம் குடும்பம் நடத்தினதுக்கு ஒரு அர்த்தமே இருக்கு. 20 வருஷம் இல்ல, 22 வருஷம். ஓ, கரெக்ட்டுங்க கரெக்ட்டுங்க. நீங்க இப்ப கரெக்டா தான் சொல்றீங்க. நீங்க இருங்க, நான் போய் லெக் பீஸ் எடுத்துட்டு வரேன். இங்க இருங்க, இங்க இருங்க. போய் உண்மையை சொல்லியே ஆகணும். துளசி, சீக்கிரம் வா. வரேன். இதோ வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன். பிரமாதம் பிரமாதம் பிரமாதம். இந்தாங்க உங்களுக்காக எடுத்து வச்ச லெக் பீஸ். பாத்தீங்களா, ரொம்ப சூப்பரா சமைச்சிருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நாட்டுக்கோழி லெக் பீஸ் சாப்பிட்டுட்டு நீங்க அப்படியே போய் உண்மையை சொல்லிடுங்க. வர வர உன் கவனிப்பெல்லாம் ரொம்ப பலமா இருக்கு. அப்படிதான் என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரியல. தொட்டு தாலி கட்டினவர்ல நீங்க கேட்டுட்டீங்க ஆசைப்பட்டு, அதுக்குதான். இந்தாங்க சாப்பிடுங்க. ஐயோ ஐயோ ஐயோ, என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ ஐயோ ஐயோ, என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ கடவுளே கடவுளே, என்ன மன்னிச்சிரு கடவுளே, மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. இதெல்லாமே நம்ம வசுக்காக தாங்க பண்றேன். அந்த இனியா கிட்ட இருந்து அர்ஜுன் தம்பியை காப்பாத்துறதுக்காக தாங்க இதெல்லாம் பண்றேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. ஐயோ வலிக்குதா வலிக்குதா, என்ன மன்னிச்சிடுங்க. ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு கவலை இல்லை. நான் தாண்டா என் மனசுக்கு ராஜா. வாங்குங்கடா வெள்ளியில் கூஜா. என்ன மீனாட்சி, என்ன மீனாட்சி இது? பிரிச்சு பாருங்க. என்ன மீனாட்சி இது? இதுல உங்களுக்கு கல்யாண புடவை, அர்ஜுன் மாமாக்கு பட்டு வேட்டி சட்டை தாலி எல்லாமே இருக்கு. என்ன அப்படி பாக்குறீங்க? இதுதான் உங்க ரிஜிஸ்டர் மேரேஜுக்கு தேவையான ட்ரெஸ். என்னதான் ரிஜிஸ்டர் மேரேஜ்ல கல்யாணம் பண்ணாலும் பட்டு வேட்டி சட்டை புடவை கட்டினாதான் நல்லா இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் மீனாட்சி. என் கூட பிறந்திருந்தா கூட இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. அன்னைக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ் ஃபார்மாலிட்டியை பத்தி எல்லாமே சொன்னேன். இன்னைக்கு என்னடானா கல்யாணத்துக்கு தேவையான துணிமணி எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்க. நான் இதை மறக்கவே மாட்டேன் மீனாட்சி. இதெல்லாம் இந்த வீட்டோட இளைய மருமகளா நான் செய்ய வேண்டிய கடமை.
நீங்க தானே அர்ஜுன் மாமாவோட நிஜமான ஹார்ட் ஃப்ரெண்ட். அவரு உங்க கழுத்துல தாலி கட்டணும், நாம சேர்ந்தே இந்த வீட்ல ஒன்னா வாழணும். இவளுக்கு எதுவுமே தெரியாது போல இருக்கு. அதானே அர்ஜுனோட ஹார்ட் ஃப்ரெண்டுங்கிறா. அதையே மெயின்டைன் பண்ணுவோம். ஆமாமா, நான் தான் அர்ஜுனோட ஹார்ட் ஃப்ரெண்ட். அதுல என்ன சந்தேகம் இருக்கு? அர்ஜுனோட சேர்ந்து வாழணுங்கிறது தான் என்னோட ஆசை, லட்சியம் எல்லாமே. அதுக்கு ஆசைப்பட்டா மட்டும் போதாது, அடம் பிடிக்கவும் தெரியணும் இனியாக்கா. அர்ஜுன் மாமாவை சம்மதிக்க வச்சு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல மேரேஜுக்கு அப்ளை பண்ண நீங்க டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்க. நாளை தள்ளி போடுறதெல்லாம் ரொம்ப ஆபத்து இனியாக்கா. இந்த வீட்ல என்ன வேணும்னாலும் நடக்கலாம். உதாரணத்துக்கு என்னைய எடுத்துக்கோங்களேன். நேத்து நான் யார் பக்கம் இருந்தேன், இப்போ நான் யார் பக்கம் இருக்கேன்? ஆமாமா மீனாட்சி, அதுவும் கரெக்ட் தான். கண்டிப்பா நான் இதை அப்ளை பண்ணிடுறேன். அப்படிதான் இருக்கணும். வெரி குட். ஆல் தி பெஸ்ட் இனியாக்கா. இவ எதுக்கு நம்ம கல்யாணத்துக்கு மெனக்கிடுறா? இவ்வளவு நாள் வசு கூட நெருக்கமா இருந்தா, இப்ப திடீர்னு பல்ட்டி அடிக்கிறாளே. எதுவா இருந்தாலும் நமக்கு சாதகமா நடக்குதுல்ல. வசுவோட ஃபர்ஸ்ட் ஆசையை நிறைவேற்றியாச்சு. அடுத்தது என்ன ஆசைன்னு தெரியலையே. அவளை சந்தோஷமாவே வச்சுக்கணும். அவளுடைய எல்லா ஆசையும் நிறைவேற்றணும். டாக்டர் கிட்ட மெயினா போய் கன்சல்ட் பண்ணணும். என்ன அர்ஜுன், நீங்க அந்த வசுவை பத்தி நினைச்சிட்டு இருக்கீங்களா? வரேன். அர்ஜுன், வா இனியா. என்ன இனியா கையில பேக்கோட வந்திருக்க? நம்ம கூடிய சீக்கிரம் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறதா இருக்கோம்ல. அதுக்கு என்ன இப்போ? நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜுக்கு ட்ரெஸ் எடுத்திருக்கேன். நல்லா இருக்க பாருங்க. நானே காட்டுறேன். இங்க பாருங்க. இது தாலி. இதத்தான் நீங்க என் கழுத்துல கட்ட போறீங்க அர்ஜுன். மாங்கல்யம் டிசைன் நல்லா இருக்கா? என்ன நீ அது எதுக்கு இவ்வளவு அவசரப்படுற? வசுக்கு வேற உடம்பு முடியாம இருக்கு. இந்த டைம்ல நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லாவா இருக்கும்? அவளுக்கு உடம்பு முடியாம இருக்கிறதுக்கும் நாம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அர்ஜுன்? இருக்கு இனியா. நீ என்னுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. ஆனா உன்னை கண்டுபிடிக்க பல வழிகள் அவ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா. நாளைக்கு நம்ம கல்யாணம் நடக்கும்போது அவ உண்மையிலேயே சந்தோஷமா நம்ம முன்னாடி இருக்கணும். அந்த மீனாட்சி சொன்ன மாதிரியே நடக்குது. எதுக்காக பின்வாங்குறாரு? அதெல்லாம் எனக்கு தேவையில்லாதது அர்ஜுன். நீங்க என் கழுத்துல தாலி கட்டுறது மட்டும்தான் எனக்கு முக்கியம். அவ எக்கேடு கேட்டு போனா எனக்கு என்ன? இனியா, தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு. அப்படிலாம் பேசாத. ஏன் அர்ஜுன் நீங்க இப்ப பேச மாத்துறீங்க? பாண்டிச்சேரியில இருந்து என்ன கூட்டிட்டு வரும்போது என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க? இப்ப வேற என்னமோ சொல்றீங்க. இதெல்லாம் சுத்தமா நல்லா இல்ல அர்ஜுன். நான் திரும்ப பாண்டிச்சேரி ஆசிரமத்துக்கே போயிடுறேன். அங்க போய் நான் நிம்மதியா இருக்கேன். என்ன தேடி மட்டும் வந்துடாதீங்க அர்ஜுன். இனியா, சொல்றது கேளு. கோவப்படாத இனியா. சரி, நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம். அது கொடு. சரி இனியா, எனக்கு தலைவலிக்குது. நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போட்டு கொண்டு வரியா? இந்த மாதிரி சூழ்நிலையிலையும் இப்பவே கல்யாணம் பண்ணிக்கணும் அடம் பிடிக்கிறாளே. ஏன் இவ்வளவு அவசரப்படுத்துறா? என்ன பண்றதுன்னே புரியலையே.